ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம சிசர்ஸ் வந்து கையால் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணோம் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் சிசர்னு கூட இதை சொல்லலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சிசர் வேணும். அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு கீர் மோட்ரு வேணும். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயுமே கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான், 30 to 35 rupees தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்விட்ச் வேணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு பேட்ரி வித் கனெக்டர் வேணும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் மிடில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஓட்டையில் தான் நம்ம வந்து இந்த கீர் மோட்டரோட ஒரு சைடு ஷாஃப்ட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன விஷயம், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஃபேமிலியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் வந்து ஒரு குட்டி ஓட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் மோட்டரில் அந்த ஷாஃப்ட்டோட அந்த கேப்பை வந்து நல்ல கம் இல்லைனா ஒரு ஃபெவிக்விக் அந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கேப்பில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன கம்பி இல்லைனா ஒரு குச்சி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த கார்ட்போர்டை பாதியாக கட் பண்ணி அதில் மோட்டரோட பாடி பார்ட் வந்து பாதி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டிவைஸ் வந்து பாதி ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கார்ட்போர்டு இல்லைனா ஒரு நார்மல் அட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான், நம்ம இப்போது கனெக்ஷன் பார்ட்டுக்கு போகலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சுவிட்சில் 2 ஒயரை வந்து நல்லா டைட்டாக சால்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் சொல்கிறேன். பேட்டரிலேருந்து 2 ஒயர் வரும். அதுலேருந்து ஒரு ஒயரை சுவிட்சுக்கும் இன்னொரு ஒயரை மோட்டருக்கு கொடுத்துருங்க. அண்ட் சுவிட்ச்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒயரை எடுத்து மோட்டருக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணால் மோட்ரு வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஒரு குட்டி டபுள் சைட் டேப் எடுத்து அந்த டேப் மேலே சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு கீழே விடாது. ஸோ நம்ம இப்போ டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக முடிச்சப்பறம் உங்களுக்கு டிவைஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம சிசரை மட்டும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் சிசர் வந்து ரெடி ஆகிடும். நம்மக்கிட்டே இருக்கிற சிசர் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை சிசரோட ஹேண்டில் சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி அதை வந்து அந்த ஹேண்டிலுக்குள்ளே ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சிசரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். சிசரை மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த சிசர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ண டிவைஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ இதில் ஒரு பேப்பர் இல்லைனா வேறு ஏதாவது வச்சோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆகும். நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எல்லாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறது உங்களோட சஜஷன்ஸோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.